நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத கிறிஸ்துவ பெண்களை மணந்துள்ளார்களான்னு கேட்குறார். அதாவது யூத கிறிஸ்தவர்களை பெண்களை மணந்தார்களாங்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்குது. யூதர்களை யூதனாக வைத்து கொண்டே மணந்தார்கள்னா அப்படி மணக்கலை. யூத பெண்ணை மணந்தார்கள். சஃபியாங்கிறவங்க யூத பெண்ணு தான். யூத குலத்தில் ஒரு போரில் வெற்றி பெறுறாங்க, யூத குலத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அந்த சஃபியாவை இஸ்லாமிய முறைப்பிரகாரம் அவங்க இஸ்லாத்தை தழுவ வைத்து அவங்க கல்யாணம் பண்ணாங்க. அவங்க யூதராக அந்த அகல கிதாபாக இருக்கும் நிலையில் அவங்கள கல்யாணம் பண்ணலை. அப்போ சஃபியாங்கிறவங்க அந்த போர்க்களத்தில் பிடிக்கப்படுறாங்க. அவங்க உயர்ந்த குலத்து பெண்ணு. அவங்கள ரசூல்லா கல்யாணம் தான் பண்ணிக்கணும், அடிமையாக வச்சுக்கிறல. கல்யாணம் தான் கல்யாணம் பண்ணுறத யாரை பண்ணணும்? ஏற்றுக்கிட்ட தானே பண்ணணும். இவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்ற யூதர்கள் தான். யூதர் என்பது எது வரைக்கும் யூதராக இருப்பாங்கன்னா இஸ்லாத்தில் ஏற்கிற வரைக்கும் தான் யூதராக இருப்பாங்க. ஏற்றுட்டாங்கன்னா யூதர்னு மாறிடும். சஃபியா யூதர் கிடையாது, விளங்குதா? சஃபி முஸ்லீம் ஆகிட்டா யூதருங்கிறது நீங்கிரும். அதனால அப்படி அதே மாதிரி இந்த மாரியாங்கிறவங்க கிபுத்தி அடிமையாக இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் இப்ராஹிம் பிள்ளையெல்லாம் பிறந்துச்சுல. அவங்க என்னன்னு கேட்டால் அவங்க கிறிஸ்துவ இதை சேர்ந்தவங்க. அதனால மேரின்னு பேர் வச்சுருக்காங்கல்ல. மாரியாண்டா மேரிங்கிறோம்ல, அதை தான் மாரியாம்பாங்க. மாரியத்துல் கிபுத்தியா, கிபுத்தின்னா எகிப்தை சேர்ந்த மேரி அப்படின்னு அவங்களுக்கு பேர். இந்த மேரிங்கிறது அரபியில் மாரியாம்பாங்க. அப்போ மாரியான்னு வச்சாலும் அவங்க யாருன்னு விளங்குது? நசரான்னு கிறிஸ்துவன்னு விளங்குதா இல்லையா? அவங்க கிறிஸ்துவத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் அவங்க. இருந்தாலும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் ரசூல்லா அணிஞ்சிட்டாங்க, வாழ்க்கை நடத்தினாங்க. அதனால் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கிறிஸ்துவர் இருந்திருக்கிறாரு, ஒருத்தர் யகுதி யூதர் இருந்திருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அதனால் அந்த யூதருங்கிற பேர் அடிபட்டு போயிடும்.